முக்கிய செய்திகள். விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப அரசை நடத்தினால் தனிமைப்பட்டு போவீர்கள். பிரதமர் மோடிக்கு ஸ்டாலின் எச்சரிக்கை. ஆந்திரா, பீகார் மாநிலங்கள் மீது திடீர் கரிசனம் ஏன்? மத்திய அரசுக்கு ப. சிதம்பரம் சரமாரி கேள்வி. செந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். 67 கோடி ரூபாய் பரிவர்த்தனை நடந்ததற்கான ஆதார கருவி குறித்து தெரிவிக்க கெடு. தமிழக ரயில் திட்டங்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் 6362 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். வணக்கம். அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப அரசை நடத்தினால் தனிமைப்பட்டு போவீர்கள் என பிரதமர் திரு மோடியை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் இதனை பகிர்ந்துள்ள அவர், மத்திய நிதிநிலை அறிக்கையில் ஒரு சில மாநிலங்கள் நீங்களாக பல்வேறு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதை கண்டிக்கும் வகையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நடத்தியுள்ளார்கள் என சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமர் மோடி அவர்களே, தேர்தல் முடிந்துவிட்டது, இனி நாட்டை பற்றியே சிந்திக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். ஆனால் மத்திய பட்ஜெட் உங்கள் ஆட்சியை காப்பாற்றுமே தவிர இந்திய நாட்டை காப்பாற்றாது என்று பதிவிட்டுள்ள திரு ஸ்டாலின், அரசை பொதுவாக நடத்துங்கள், இன்னமும் தோற்கடித்தவர்களை பழிவாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம் என்று கூறியுள்ளார். அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப அரசை நடத்தினால் தனிமைப்பட்டு போவீர்கள் என எச்சரித்துள்ள திரு ஸ்டாலின், நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராடும் வீடியோவையும் எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்லும் விலைவாசியை குறைக்க மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன என்று முன்னாள் நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற மக்களவையில் நேற்று முன்தினம் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் குறித்த விவாதம் மாநிலங்களவையில் நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய திரு ப. சிதம்பரம், நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட வேலைவாய்ப்புடன் ஊக்கத்தொகையை இணைக்கும் திட்டம் உள்பட பல நல்ல யோசனைகளை தேர்ந்தெடுத்திருப்பதாக கூறினார். பணவீக்கம் அதிகரித்து வருவதாக கவலை வெளியிட்ட அவர், அதை சமாளிக்க அரசு தரப்பில் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று வினவினார். பட்ஜெட்டில் பெரும்பாலான மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டுள்ளதாக சாடிய திரு ப. சிதம்பரம், இந்தியா ஒரு கூட்டாட்சி மாநிலம் என்பதை நிதியமைச்சருக்கு நினைவூட்ட விரும்புவதாக கூறினார். Andhra Pradesh, Bihar, Odisha before April. The same demand is there. The same Andhra Pradesh Reorganization Act is there. It was there. The Chief Minister was a different person. The same act for 10 years, how did you treat them? When a leader wears one cap, you treat him one way. When he changes that cap and he wears another cap, you treat him another way. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதற்கு நாளொன்றுக்கு குறைந்தபட்ச ஊதியம் 400 ரூபாய் என வரையறுக்க வேண்டும். விவசாய விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும். மார்ச் 2024 வரை வழங்கப்பட்ட கல்வி கடன்களின் வட்டி தவணையின் செலுத்தப்படாத நிலுவைத் தொகையை தள்ளுபடி செய்ய வேண்டும். அக்னிபாத் திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும். நீட் தேர்வை தொடர விரும்பாத மாநிலங்களுக்கு அந்த தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அரசை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று சாடிய மத்திய சென்னை தொகுதி எம்பி திரு தயாநிதி மாறன், தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை மோடி அரசு செய்திருப்பதாக கண்டனம் தெரிவித்தார். This time has come for the Prime Minister to take some good advice and follow our Chief Minister, Revidin model Chief Minister Thri M.K. Stalin. When my Chief Minister Thri M.K. Stalin became the Chief Minister of Tamil Nadu, he said, I will work not only for the people who voted for me, but also for the people who did not vote for me. It is my duty. But today, sir, our Prime Minister is not working for the people who voted for his party, but only for the parties which are supporting him. தமிழ்நாட்டை புறக்கணித்த பாஜகவை தமிழ்நாட்டு மக்களும் புறக்கணித்ததாக தெரிவித்த திமுக எம்பி திரு என்.ஆர். இளங்கோ, தமிழ்நாட்டின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற பாஜக அரசு மறுப்பதை ஏற்க முடியாது என கூறினார். இலங்கை சிறையில் உள்ள தமிழ்நாட்டு மீனவர்களை மீட்க வேண்டும் என்று வலியுறுத்திய திரு வில்சன், மீனவர்களின் படகுகளை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் பென்டிரைவில் இல்லாத ஆவணம் திடீரென சேர்க்கப்பட்டது ஏன்? 67 கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் நடந்ததற்கான ஆதாரம் எந்த கருவியில் இருந்தது என அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை எழுப்பியுள்ளது. பண மோசடி வழக்கில் திரு செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு அபய் ஓகா, திரு அகஸ்டின் ஜார்ஜ் மசியா ஆகியோர் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு முகுல் ரோத்தகி அமலாக்கத்துறை குறிப்பிடும் பென்டிரைவில் 67 கோடி ரூபாய் பண பரிவர்த்தனைக்கான
ஆதாரம் இல்லை என்றும் அமலாக்கத்துறை குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். அப்போது 67 கோடி ரூபாய் பரிவர்த்தனை நடந்ததற்கான ஆதாரம் எந்த கருவியில் இருந்தது என்று அமலாக்கத்துறை கூற வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள், இந்த வழக்கில் பென்டிரைவில் இல்லாத ஆவணம் திடீரென சேர்க்கப்பட்டது ஏன், வழக்கில் கைப்பற்றப்பட்ட பென்டிரைவில் கூடுதல் ஆவணம் எப்படி வந்தது என கேள்வி எழுப்பினர். மேலும் சாஃப்ட் ஃபைல் ஆவணம் எங்கிருந்து வந்தது என்றும், கைப்பற்றப்பட்ட பென்டிரைவ் போன்ற ஆவணங்கள் தொடர்பான தடயவியல் பரிசோதனைக்கான ஆவணங்கள் எங்கே எனவும் வினவினர். 15 நிமிடங்களாக தொடர்ந்து கேள்விகள் எழுப்பிய பிறகும் அதற்கு அமலாக்கத்துறை பதில் தராமல் இருப்பதாக நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். வழக்கில் செந்தில் பாலாஜியை தொடர்புபடுத்தும் கோப்பு அந்த பென்டிரைவில் தான் இருந்தது என்பதை அமலாக்கத்துறை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி திரு ஓஹா தெரிவித்தார். அதற்கு இந்த வழக்கை முன்பு விசாரித்த சென்னை காவல்துறையே அந்த கருவியை பறிமுதல் செய்ததாக அமலாக்கத்துறை தரப்பு விளக்கமளித்தது. அப்போது செந்தில் பாலாஜி வழக்கில் கைப்பற்றப்பட்ட ஆதாரங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள தாங்கள் தொடர்ந்து முயற்சிப்பதாக கூறிய நீதிபதிகள், அமலாக்கத்துறையிடம் சுற்றி வளைக்காமல் நேரடியான சாதாரண பதிலை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தனர். உச்சநீதிமன்றத்தின் கேள்விகளுக்கு பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா கேட்டுக்கொண்டதை அடுத்து வழக்கு விசாரணை இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தமிழக ரயில் திட்டங்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் இந்த ஆண்டு 6362 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக ரயில் திட்டங்களுக்கு கடந்த 2009 முதல் 2014 வரையிலான 5 ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்ட 879 கோடி ரூபாயை விட இப்போது 7 மடங்கு அதிகம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். 2014ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையிலான 10 ஆண்டுகளில் தெற்கு ரயில்வேக்கு உட்பட்ட தமிழகத்தில் 1302 கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய ரயில் தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டிருப்பதுடன் 2152 கிலோமீட்டர் தொலைவுக்கான ரயில் வழித்தடம் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். 687 ரயில்வே மேம்பாலங்கள் மற்றும் சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர், தற்போது 33,467 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2,587 கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய பாதை அமைப்பதற்கான 22 திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். Allocated 6,362 crore rupees for Tamil Nadu this year. This is very significant amount. It is 7 times the average allocation during the UPA period. சென்னை எழும்பூர், சென்னை கடற்கரை, எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல், சென்னை பூங்கா, அம்பத்தூர், ஆவடி, பெரம்பூர், மாம்பலம், கிண்டி, தாம்பரம், குரோம்பேட்டை, அரக்கோணம், அரியலூர், கோவை சந்திப்பு, கோயம்புத்தூர் வடக்கு, மதுரை, ஜோலார்பேட்டை, ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம், நாகர்கோவில், தஞ்சாவூர், திருநெல்வேலி, திருச்செந்தூர், திருப்பூர், திருவண்ணாமலை, வேலூர், சேலம் உள்ளிட்ட தமிழகத்தில் உள்ள 77 ரயில் நிலையங்கள் அதிநவீன ரயில் நிலையங்களாக மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு RN சிங், சென்னையின் 4வது முனையமாக பெரம்பூர் அமைய உள்ளதாக கூறினார். 3வது முனையமான தாம்பரம் வணிக வளாகங்களுடன் கூடிய முனையமாக தனியார் பங்களிப்புடன் மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கிளாம்பாக்கம் புதிய ரயில்வே நிலையத்துக்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக கூறிய அவர், அடுத்த ஆண்டு கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வரும் என்று கூறினார். பீகார் சட்டப்பேரவையில் அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார், ராஷ்டிரிய ஜனதா தள பெண் எம்எல்ஏவை நீங்கள் ஒரு பெண், உங்களுக்கு எதுவும் தெரியாது என்று விமர்சித்ததற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. பீகார் சட்டப்பேரவையில் தற்போது மழைக்கால கூட்டத்தொடர் நடந்து வருகிறது. நேற்று அவை கூடியதும் சாதிவாரி இடஒதுக்கீடு தொடர்பாக விவாதிக்க எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தன. இதையடுத்து நடைபெற்ற விவாதத்தின் போது ராஷ்டிரிய ஜனதா தள பெண் எம்எல்ஏ திருமதி ரேகா தேவி கேள்வி கேட்க உடனே கோபமாக எழுந்த முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார், நீங்கள் ஒரு பெண், உங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், நீங்களோ அல்லது உங்கள் கட்சியோ பெண்களுக்கு ஏதாவது செய்துள்ளீர்களா? 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு பெண்களை முன்னேற்றியது எங்கள் அரசுதான், பெண்களை உயர்த்தியவர்கள் நாங்கள்தான் என ஆவேசமாக கூறினார். महिला को अरे बोल रही है, कहां से आते इन लोगों के साथ जो हैं, ये लोग कोई महिला को आगे बढ़ाया था? अरे हम 5 के बाद न महिला को बढ़ाए हैं, बोल रही हो।
திரு நிதிஷ்குமாரின் இந்த செயலுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பெண்கள் குறித்து மலிவான நாகரீகமற்ற கருத்துக்களை கூறுவது அவருக்கு வாடிக்கையாகிவிட்டதாக ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். அண்மையில் பழங்குடியின பெண் எம்எல்ஏவின் தோற்றம் குறித்து அவதூறாக பேசி திரு நிதிஷ்குமார் சர்ச்சையில் சிக்கியது குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஆகஸ்ட் மாதத்திற்கான 45 டிஎம்சி தண்ணீரை தமிழகத்திற்கு திறந்துவிட நடவடிக்கை எடுக்குமாறு காவிரி ஆணையத்தில் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. டெல்லியில் நேற்று நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு மணிவாசன், காவிரியில் இந்த மாதத்திற்கான நீர் திறப்பு நிலுவை பாக்கி தற்போதைய சூழ்நிலைக்கு இல்லை என தெரிவித்தார். அதே நேரத்தில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி ஆகஸ்ட் மாதத்திற்கான 45 டிஎம்சி நீரை திறந்துவிட வேண்டும் என்று 30ஆம் தேதி நடைபெறவுள்ள காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு சார்பில் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் வலியுறுத்தியதன் அடிப்படையில்தான் வரும் 30ஆம் தேதி காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் நடக்க உள்ளதாகவும் திரு மணிவாசன் தெரிவித்தார். ஜூலையில் இதுவரைக்கும் வந்த தண்ணீர் சுப்ரீம் கோர்ட் ஆணையப்படி நம்மளுக்கு தண்ணி வந்துட்டு இருக்கு. அதோட நம்ம நிப்பாட்ட முடியாது. வருங்காலங்களில் இந்த மந்த் எந்த வரைக்கும் தண்ணி வரணும். அதை விட முக்கியமாக தொடர்ந்து அடுத்த ஆகஸ்ட் மாதம் 45 டிஎம்சி போல நம்மளுக்கு வர வேண்டிய நீர் இருக்கு. ஸோ அதையும் வலியுறுத்துறது ஒரு முக்கியமான கோரிக்கை நம்ம வச்சிருக்கோம். இதனிடையே 124.80 அடி உயரம் கொண்ட கிருஷ்ணராஜசாகர் அணையின் நீர்மட்டம் தற்போது 124.80 அடியாக உயர்ந்துள்ளது. அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் தமிழ்நாட்டிற்கு வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 38,500 கன அடியாக அதிகரித்துள்ளது. அதேபோல 2,284 அடி உயரம் கொண்ட கபினி அணையின் நீர்மட்டம் 2,281 அடியாக உள்ளது. இரு அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 50,500 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ள வேளாண் அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வேளாண் துறையில் உள்ள நவீன எந்திரங்கள், உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்பங்கள் குறித்து அந்நாட்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மெல்போர்ன் பல்கலைக்கழக பேராசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்களுடனான இந்த சந்திப்பின் போது தமிழ்நாட்டில் வேளாண் வளர்ச்சியில் எந்திரமயமாக்குதல் மற்றும் உணவு பதப்படுத்துதலுக்கான தொழில்நுட்பங்களை கண்டறிவது குறித்தும் ஆராயப்பட்டது. மேலும் பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ப புதிய பயிர் ரகங்களை அறிமுகப்படுத்துவது பற்றியும் விவாதிக்கப்பட்டது. மெல்போர்ன் பல்கலைக்கழகமும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமும் இணைந்து இணைய வழி கல்வி வாயிலாக மாணவர்கள் மற்றும் விவசாயிகள் பயன்பெறுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்துடன் அரசு முதன்மை செயலாளர் திருமதி அபூர்வா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் திருமதி கீதாலட்சுமி உள்ளிட்ட குழுவினர் ஆலோசனையில் கலந்து கொண்டனர். ஒரே நேரத்தில் பல்வேறு கல்லூரிகளில் பணியாற்றி முறைகேட்டில் ஈடுபட்ட பேராசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் 224 தனியார் பொறியியல் கல்லூரிகளில் 353 பேராசிரியர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பணிபுரிவதாக போலி கணக்கு காட்டப்பட்டுள்ளதாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியது. இந்நிலையில் இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு வேல்ராஜ், 189 பேராசிரியர்கள் ஆதார் எண்களை மாற்றி கொடுத்தது, மோசடியில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறினார். இது தொடர்பாக குழு அமைத்து விசாரணை நடத்துவதாகவும் முறைகேட்டில் தொடர்புடைய கல்லூரி நிர்வாகத்தினர், பேராசிரியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். சாஃப்ட்வேரில் ஒரு டீச்சர் ரோல் பண்ணுறாருன்னா ஆதார் கார்டு நம்பரை ரோல் பண்ணணும். ஆனால் நாங்கள் இப்போ அதை எப்படி கண்டுபிடிச்சோம்னா டேட் ஆஃப் பர்த்தை வச்சுட்டு திருப்பி ரோல் பண்ணி பார்த்ததில் ஒரே டேட் ஆஃப் பர்த் நிறைய ஆசிரியர்களுக்கு வந்தது. ஒரு அகடமிக் இயர்லேயே ஒரு காலேஜிலேருந்து இன்னொரு காலேஜுக்கு அவங்க சேஞ்ச் ஆகிருப்பாங்க. அப்படி அதுதான் நிறைய காலேஜ் இருக்குது. அது பார்த்துட்டோம். ஒரு 50 காலேஜ் போல் இது மாதிரி ஃபோர்ஜரிக்கு அவங்க பர்பஸாக அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம ஒரு நாள் சம்பளம் கொடுத்து அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம். ஸோ அந்த கல்லூரிகள் மீதும் கண்டிப்பாக தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு முறைகேட்டில் ஈடுபட்டவர்களில் பலர் பணியில் இல்லாதவர்களாக இருக்க வாய்ப்புள்ளதாகவும் திரு வேல்ராஜ் கூறினார். சுமார் 50 தனியார் பொறியியல் கல்லூரிகள் திட்டமிட்டு இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். கூடலூர் அருகே ஊருக்குள் யானைகள் நுழைவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி 14வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நீலகிரி வனப்பகுதியிலிருந்து வெளியேறி அஞ்சுக்குண்ணு, குச்சிமுச்சி பகுதிகளில் வலம் வரும் யானைகள் பயிர்களை துவம்சம் செய்வது நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கடந்த 1 மாத காலமாக தேவர் சோலை பகுதியில் பகல் இரவு நேரங்களில் யானைகள் உலா வருவதால் பள்ளி குழந்தைகளும் பொதுமக்களும் பெரும் அச்சத்துடனேயே செல்கின்றனர்.
இதுகுறித்து வனத்துறையினருக்கு பலமுறை தகவல் அளித்தும் யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட மெத்தனம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. அங்கு யானைகள் தொடர்ந்து முகாமிட்டிருப்பதால் அவற்றை விரட்டும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அஞ்சுக்குண்ணு பகுதி மக்கள் தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அறவழியில் போராட்டம், விரட்டியடி விரட்டியடி, யானைகளை விரட்டியடி. ஊருக்குள் வரும் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட அகழிகள் அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டபடி 14வது நாளாக போராட்டம் நீடிக்கிறது. உடனடி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டம் தொடரும் என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர். தமிழ்நாட்டில் அடுத்த 6 தினங்களுக்கு இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் சில நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் கடந்த 9 நாட்களில் 155 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 8 சென்டிமீட்டர் மழை பெய்தது. மழை ஒருபுறம் இருக்க நேற்று 8 இடங்களில் வெயில் 100 டிகிரியை தாண்டி பதிவானது. மதுரை விமான நிலையத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் தகித்தது. மதுரை நகரில் 103 டிகிரியும், நாகை மற்றும் தூத்துக்குடியில் 102 டிகிரி வெயில் சுட்டெரித்தது. கடலூர், காரைக்கால், தஞ்சாவூர், பரங்கிப்பேட்டையில் வெயில் சதமடித்தது. இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 30ஆம் தேதி இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இன்றும் நாளையும் சூறாவளி காற்று மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப அரசை நடத்தினால் தனிமைப்பட்டு போவீர்கள் என பிரதமர் மோடியை முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் விலைவாசியை குறைக்க மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்னவென்று முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.